வணக்கம். இவங்க தான் எங்கள் நைனாவும் அம்மாவும். எங்கள் அம்மாவுக்கு தவசத்துக்கு தான் என் தங்கச்சி வீட்டுக்கு நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே தங்கச்சி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வந்து சாம்பிராணி காட்டி சுடம் ஏற்றி சாமி கும்பிட்டோம். எங்கள் அம்மா நைனாவும் 2 பேருமே இறந்துட்டாங்க. நைனா இறந்து ஒரு 2-3 வருஷத்துக்கெல்லாம் அம்மாவும் இறந்துட்டாங்க. எங்கள் நைனாவும் அம்மாவும் இறந்துட்டாங்க. எங்கள் நைனா இறந்து போகிறப்ப எனக்கு ஒரு 19 வயசு. என் வீட்டில் வந்துட்டு நான், எங்கள் அண்ணன், என் தங்கச்சி, தம்பி 4 பேர் இருந்தோம். எங்கள் 5 அக்காவையும் எங்கள் நைனா இருக்கிறப்பையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. எங்கள் 4 பேர்த்தையும் எங்கள் அம்மா தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எங்கள் நைனா இறந்து மறு வருஷமேவும் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு ஒரு 10 பவுன் நகை போட்டாங்க. தாலி செயினில் எங்கள் அம்மா தான் போட்டுவிட்டாங்க. தாலி செயின், நெக்லஸ்ஸு, கம்மல், மோதிரம், 3 மோதிரம் இதெல்லாமே எங்கள் அம்மா தான் எனக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எங்கள் வீட்டில் வசதி. எங்கள் நைனாவும் கவர்மெண்ட் வேலையில் இருந்தாங்க. அம்மாவும் சீட்டு பிடிச்சி இந்த ஃபைனான்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் நிறையா பணம் சேர்த்து வச்சுருந்தாங்க அம்மா. அதை வச்சு தான் எங்களை 4 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு நகையும் போட்டு கல்யாண செலவுலையும் பாதி காசு அம்மா கொடுத்துட்டாங்க. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரங்க வீட்டில் வந்து அப்போ அவங்களாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க. அதனால் அம்மாவே வந்துட்டு கல்யாண செலவுலையும் பாதி கொடுத்துட்டாங்க. மறுபடியும் நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபைனான்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு 10,000 ரூபா கொடுத்தாங்க. அதை வச்சு ஃபைனான்ஸ் பண்ணேன். மறுபடியும் எனக்கு காசு பத்தலை. அம்மாட்ட சொல்லவும் மறுபடியும் 5,000 கொடுத்து 15,000 வச்சு நீ ஃபைனான்ஸ் பண்ணி வா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நாங்கள் அதை வச்சு நான் வட்டிக்கு இதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் சீட்டெல்லாம் பிடிச்சி நல்லா ஓஹோன்னு வந்துட்டோம். வந்து யார் கண்ணு பட்டுச்சே என்னான்னே தெரியல. அப்படியேவும் ஒருத்தவங்களாம் ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அப்படியே காசு எல்லாம் கொஞ்சம் அப்படியே போயிடுச்சு. அப்படி இருந்தாலும் நாங்கள் மனசு தளரல. ஏன்னா நம்மக்கிட்ட திறமை இருக்குது, நம்ம உழைச்சி எப்படியும் முன்னேறி வந்துடுவோங்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு இருந்துச்சு. அது மாதிரி எங்கள் வீட்டுக்காரவங்களும் எனக்கு ஆறுதல் சொன்னாங்க, கவலைப்படாத நம்ம சம்பாரித்து முன்னேறி வந்துடலான்னு. அதேமாரி எங்கள் அத்தையும் நம்ம உழைச்சி முன்னேறி வந்துடலாம் விடு அப்படின்னு சொல்லவும், அப்புறம் அப்படியே அதை பற்றி நாங்கள் மறந்துட்டு சரி நம்ம உழைக்கிற வழியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு பிஸ்னஸ், வியாபாரம், ஹோட்டலு இது அதுன்னு எல்லாம் வச்சு இப்போ கடன்லாம் அடைச்சி ஓரளவுக்கு நாங்கள் வந்துட்டோம். அப்புறம் அம்மு கல்யாணம், அபி கல்யாணம்லாம் வரவும் அப்புறம் அதில் கொஞ்சம் நாங்கள் கடன் வாங்கிட்டோம். அந்த கடனுக்காக தான் இப்போ இந்த வீட்டை வச்சுட்டு ஒத்திக்கி வச்சுட்டு அந்த பணத்தை அவங்ககிட்ட கொடுத்து கடனை அடைச்சோம். இப்போ அந்த வீட்டை மூட்டுறதுக்கு நாங்கள் வந்து எங்கள் தெருவில் ஒரு 10 பேர் சேர்ந்து குழுவில் இருக்கோம். அந்த குழுவில் 4 லட்ச ரூபா லோன் வாங்கி இப்போ கட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ அது முடிஞ்சோடனே அந்த லோனை வாங்கி வீட்டை மூட்டிடுவோம். நாங்கள் ஆண்டவ முன்னியத்தில் இப்போ வேறு எந்த கடனும் கிடையாது. அந்த வீட்டை மூட்டுறது அந்த ஒன்று தான். நான் சம்பாதிக்கிறத லோன் கட்டவும் வீட்டு வாடகைக்கும் சரியாக போயிடும். அப்பா சம்பாதிக்கிறத வண்டி ஓட்டிகிட்டு வர்ற காசை அப்படி நாங்கள் சேர்த்து வைக்க வேண்டியது தான். நாங்கள் யார் கையும் எதிர்பார்த்து நாங்கள் வாழ மாட்டோம். நாங்கள் சம்பாதிக்கிறதே எங்களுக்கு அது அதிகம்தான். இன்னும் சில கடமைகள்லாம் நம்மளுக்கு இருக்குது. அதையும் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம்னாக்கா நிம்மதியாக ஆகிடும். இன்னும் கொஞ்சம் கடமை இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அது வேறு ஒன்றும் இல்லை, எங்கள் பேர பிள்ளைங்களுக்கு செய்யணும், அதுதான். அப்புறம் வந்து தச்சு வந்து நம்மளை நம்பி இருக்கா, அவருக்கு நாங்கள் சேர்த்து வைக்கணும். தச்சுக்கு ஏதாச்சும் நாங்கள் சேர்த்து வைக்காமல் இருக்க மாட்டோம். அந்த வீட்டையும் மூட்டி எங்கள் தச்சுக்கு தான். அது மாதிரி அம்முக்கு குழந்த பிறந்தாலும் அந்த குழந்தைக்கு எல்லாமே நாங்கள் செஞ்சுடுவோம்.